அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்படி கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவில் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரசுக்குங்க. உங்களுக்கு மத்திய மாநில அரசின் சலுகைகள் மற்றும் முக்கியமான அறிவுகளை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய முக்கிய அறிவுகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. ஈரான் போர் துவங்கிய பின்பு இந்தியாவுக்கான எல்பிஜி சப்ளை குறைந்த விலையில் மத்திய அரசு அடுத்தடுத்து பல மாற்றங்களையும் கட்டுப்பாடுகளையும் கொண்டு வந்து அனைத்து மக்களுக்கும் சரியாக சிலிண்டர் சப்ளை உறுதி செய்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாகவே மத்திய அரசு சமீபத்தில் அனைத்து சிலிண்டர் உரிமையாளர்களையும் இகேஒய்சி உறுதி செய்ய அறிவுறுத்தி இதற்காக ஆகஸ்ட் 16ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் வழக்கம் போல பல கோடி மக்கள் கடைசி நாளில் இகேஒய்சி உறுதி செய்ய முயற்சி செய்த காரணத்தால் சர்வர் முடங்கியது. இதனால் மத்திய அரசு இகேஒய்சிக்கான காலக்கெடுவை ஆகஸ்ட் 16ஆம் தேதியில் இருந்து ஆகஸ்ட் 23ஆக மாற்றியது. இதன் மூலம் கூடுதலாக ஒரு வார காலம் அனைத்து மக்களுக்கும் கிடைத்துள்ளது. இகேஒய்சி செய்வது மூலம் ஒவ்வொரு சிலிண்டரும் உரிய நபருக்குத்தான் செல்கிறதா என்பதை உறுதி செய்யப்படும். குறிப்பாக போலியான கேஸ் இணைப்புடன் கள்ளச்சந்தையில் விற்பது போன்ற பிரச்சனைகள் தடுக்கப்படும். முக்கியமான சிலிண்டர்களுக்கான மானியம் உரிய நபருக்கு செல்லும். இவை அனைத்தையும் உறுதி செய்யவே மத்திய அரசு இகேஒய்சி அறிமுகம் செய்தது. இந்த இகேஒய்சி செய்யாவிடில் மத்திய அரசு கொடுக்கும் மானியம் கட் செய்யப்படும். அரசு உங்களுடைய கேஸ் இணைப்பை துண்டிக்க கூடும். இதன் மூலம் போலியான கணக்குகள் முடக்கப்படும். இதே வழியில் மத்திய அரசு தரப்பில் முக்கியமான விளக்கம் கொடுத்துள்ளது. இந்த இகேஒய்சி என்பது உறுதி செய்யப்படாத வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே, அதாவது இதுவரையில் இகேஒய்சி செய்யாத நபர்களுக்கு மட்டுமே என்பதை விளக்கியுள்ளது. இது குறித்து மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இகேஒய்சி என்பது புதிய நடைமுறை அல்ல. சிலிண்டர் விநியோகத்தில் இருக்கும் முரண்பாடுகளை தீர்க்க மத்திய அரசு பல வருடங்களாக எடுத்து வரும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகவே இகேஒய்சி செயல்முறை வந்துள்ளது என விளக்கம் கொடுத்துள்ளது. மேலும் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் பலன் பெறுபவர்கள் ஒவ்வொரு வருடமும் இகேஒய்சி செய்ய வேண்டும். மற்றவர்கள் ஒருமுறை செய்தால் போதும் என்பதையும் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் எல்பிஜி சப்ளை அதிகரிக்க மத்திய அரசு அனைத்து கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு தனிப்பட்ட முறையில் டார்கெட் கொடுத்துள்ளது. இதன் மூலம் மத்திய அரசு நாட்டின் எல்பிஜி உற்பத்தியை மேம்படுத்தி வெளிநாட்டு இறக்குமதியை குறைக்கும் முடிவை எடுத்துள்ளது. நன்றி, வணக்கம்.